செகண்ட் பாயிண்டா சரியா நான் போட போறேன் பூச்சாண்டெல்லாம் வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் தான் வந்தோம். உள்ளே போக விளாக் பண்ணுறோம். பட்டெல்லாம் போட்டிருக்க பார்த்துட்டு உள்ளே போயிட்டு சாமி கொண்டு வந்துட்டோம். திரும்ப வந்திருக்கேன். வெளியே வந்து விளாக் பண்ணுறதுக்காக வெளியே வந்தேன். ஆமாம் சரி. இதுதான் தஞ்சாவூர் கோயிலோட என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் படிக்கிற அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதான் மேப்பா? மேப்பு இதான் கோயிலோட மேப்பு. எல்லாம் பார்த்துக்கோங்க. கோயிலோட மேப்பு என்ட்ரன்ஸு எப்படி 1 2 எக்ஸிட்லேருந்து எல்லாம் கொண்டு சொல்ல போகிறோம். போயிருந்தோம் ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி அங்கே வந்து வீடியோ எடுக்க அலோடு எல்லாம் சொல்லிட்டாங்க. இங்கேயும் எல்லாம் முன்னாடி சொல்கிறாங்க. பட் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போயிருந்தாங்க. அங்கே வந்து ஃபோட்டோ மட்டும் தான் அலோட் பண்ணியிருந்தாங்க. வீடியோ எடுக்கிறாங்களா இல்லையான்னு சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க. தாங்க என்ட்ரன்ஸ் செம்மையாக இருக்குல்ல. இதோட எத்தனை டைம் நான் வரேன்? 4வது டைமோ 5 டைமோ வரேன் தஞ்சாவூர் பெரிய கோயில். ஏடா பட்டெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. உள்ளே போய் ஆல்ரெடி சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. உள்ளே போய் எடுக்கிறேன். இதாங்க அந்த மெயின் கோபுரம், தஞ்சாவூர் கோயிலில் மெயின் கோபுரம். அப்படியே நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து வெளியே வந்து விளாக் பண்ணிட்டு இருக்கேன். சரி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் கூட வாங்கடா, எங்கேயும் போயா? எனக்கு வேறு செய்யா இருக்குது. இது வேறு அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. என்னால் வீடியோ எடுக்க ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப செய்யா இருக்குது. உள்ளே போகலாமா? இதுக்குள்ளே போகலாமா? இந்த தஞ்சை பெரிய கோவில் வந்து ராஜராஜ சோழனால் தான் கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிபி 1003 வந்து கட்ட துவங்கியிருக்காங்க. கிபி 1010 வந்து கட்டி முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த கோவில் வந்து கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த ஒரு கோவில் வந்து சோழ கட்டடக்கலையின் மிகப்பெரிய சின்னம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதை எப்படி மேலே கொண்டு போனாங்கன்னு தெரில. பட் இந்த ரிசர்ச் பண்ணவங்களாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே அந்த கோபுரத்தோட உச்சியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு ஒரு மண் சரிவு மாதிரி வச்சு மேலே அந்த கோபுரத்தை ஏற்றிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட கட்டுமான பணிக்கு வந்து முழுக்க கிரானைட்டில் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காலத்தில் வந்து 70-80 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா 70-80 கிலோமீட்டருக்கு தஞ்சாவூர் சுற்றி எங்கேயுமே கிரானைட்கள் கிடைக்கல. ஸோ இந்த கிரானைட்களை வந்து எப்படி இவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. இங்கே இருக்க நந்தி சிலை வடக்கே பார்த்துட்டு உள்ளவருக்கான கோபுரம் எப்படி இருக்க பாருங்க பெருசா. ஒன் டைமாக இந்த மாதிரி கோயிலுக்குலாம் வந்துட்டு போங்க, செம்மையாக இருக்குது. நாங்கள் வந்து நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு வந்துருக்கோம். ஸோ அன்றைக்கி கூட்டம் வந்து ஓவராக இருக்குது. ஆமாம், நீ சிவராத்திரி தானே? நேற்று வந்து பிரதோஷம், இன்னைக்கு சிவராத்திரி. இந்த கோயிலை சுற்றி அவ்வளோ சிற்பம், அவ்வளோ கல்வெட்டு அந்த கல்லிலே செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 216 அடிங்க. உலகத்திலே உயரமான கோபுரத்தில் இந்த ஒரு கோபுரமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அந்த கோவிலுக்கு மேலே இருக்கக்கூடிய சிகரத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா 80 டன்னாங்க. இந்த ஒரு 80 டன் இருக்கிற ஒரே கல்லாலான இந்த ஒரு சிகரத்தை வந்து அந்த காலத்தில் எப்படி கீழேருந்து மேலே ஏற்றிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. இது வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு கோவிலோட கோபுரத்தோட நிழல் வந்து எப்போவுமே தரையில் வந்து விழாதாங்க. ஸோ அந்த காலத்தில் அப்படி ஒரு கட்டிடக்கலை வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில் இருக்கக்கூடிய நந்தி சிலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நந்தி சிலையோட நீளம் வந்து 6 மீட்டர், உயரம் வந்து 3 மீட்டர். இந்த நந்தி சிலை வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய நந்தியில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் மெயின் கோபுரம், அந்த கோபுரத்தோட கலசத்தில் இருக்க இந்த கலசம் அதுதான் 80 டன்னா. அது எப்படி ஏற்றிட்டு போயிருப்பாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லாமல், அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் எப்படி கட்டிடுவாங்க? மண் மாதிரி போட்டு இந்த கோவிலுக்குள்ளேயும் இங்கே ஏதோ கோட்டை மாதிரி இருக்குது. ஏதோ சிவகங்கை கோட்டைன்னு சேர்ந்த பெரிய கோயில் போட்டு ஒரு வாசல் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டேன்னா இருக்குன்னு காட்டுறேன்.
எங்கடா இருக்கீங்க? இது ஓவியம் மாதிரிலாம் இருக்கு. இது என்னன்னு எனக்கே தெரியல. தொடாமல் பார்க்கவும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் இது என்னன்னு தெரியல. சுந்தர வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதாவது சோழ காலத்து ஓவியங்கள் அதெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழில் இருக்குது. இந்திய ஓவியங்கள் அங்கிட்டு போகிறது சண்டீஸ்வரர் கோவில், பிள்ளையார் கோவில், சுப்பிரமணியர் கோவில், அதாவது இங்கே இருக்க கோவிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கல்வெட்டு இருக்கு, கல்வெட்டு இருக்கு. உரோம மண்டலம், சக்கிரம மண்டலம், இதெல்லாம் என்ன எனக்கே புரியல. தமிழில் புது வேர்டாக இருக்கு. இது கல்வெட்டு தானே? இப்போ கல் தானே? இது கல் தானே? 8 கர்ணங்களா? இதுதான் என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ கர்ணங்கள்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. எங்க இது இந்த சிலைலாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த போட்டிருக்காங்க. அது அப்போ அந்த நம்ம பெரிய கோயில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் சுற்றி எப்படி இருந்துச்சு இந்த பழைய ஃபோட்டோ. இது வந்து 1950, 2005, 1950, 2005, 1950, 2005 இந்த வருஷத்தில் கோவில் எப்படி இருந்துச்சு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கல் ஓவியம். இது ஓவியம் தானே? கல் நினைச்சாங்க. அது கல் இல்லை, ஏதோ ஓவியம். இது கல் மாதிரி தெரியல பெருமே. ஏதோ இது மாதிரி இருக்குடா, பலகா மாதிரி இருக்குங்க, மரப்பலகா மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஓவியம் மாதிரி இப்படி இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஓவியம் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆயிருக்கும்ல? வந்தா தொடாமல் பாருங்க, தொடாமல் பார்க்க ஒன்றும் போலாம் வச்சுருக்காங்க. இது என்ன? இது கங்கை கொண்ட நினைச்சு தானே? ஆமாம், கங்கை கொண்ட சோழபுரம் வந்து நான் வந்து போன வீக் வந்து போனதுக்கு வந்து வீடியோ எடுக்கூடாது, ஃபோட்டோ கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிறது எதுவுமே என்னால் காட்ட முடியல. பட் ஒரு சில ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துருந்தேன். முடிஞ்சால் அதை பற்றி வீடியோ வந்து நான் போடுறேன். அது வாய்ஸ் ஓவரில் போடுறேன். இது என்ன கங்கை கொண்ட சோழபுரம் எப்படின்னு சொல்லிட்டு. அது முன்னாடி கோபுரம் வந்து இப்படி தான் இருந்திருக்கு 1930. அப்படியே போக போக காலப்போக்கில் வந்து இந்த கோபுரம் வந்து இடிஞ்சிருச்சு போல். அது என்ட்ரன்ஸ் கோபுரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. இதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்தது இங்கே தஞ்சை பெரிய கோயில் வந்து அப்பா ராஜராஜ சோழன் கட்டிட்டு, அந்த கோயில் வந்து மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. இதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த மாதிரி கோயிலெலாம் வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. ஒன்ஸாவது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல பிளேஸ் தான். சதீஷங்க ஒருத்தனை கோவிலுக்கு சாமி கூட்டம் தான் ஆள் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இது வந்து கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு கோட்டை மாதிரி. அதை சுற்றி வந்து செலவு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தூண்கள் தானே? இதே இடிஞ்ச தூண்களாக இருக்கும் போலங்க. இங்கே தான் யாரும் இல்லை. நான் இங்கேயே உட்காந்து லாக் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சையாக இருக்குது. கூட்டமாக இருந்தா வர மாட்டுது. இல்லை சிரிச்சிருக்கு. ஏன் வச்சா அமைதியாடுறா. நீ வாழை கூட்டம் தான் உனக்கு பிரேக்கப் ஆயிருமாடா? கூட்டு வாடா. இந்த கோயிலுக்கு லவர்ஸா வந்தா பிரேக்கப் ஆயிருமா மச்சான்? கூட்டு வாடா. இங்கதான் யாரும் இல்லை. நான் இங்கே நின்று விளாக் பண்றேன். 1987 வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் வந்து இந்த ஒரு கோவிலை வந்து சேர்த்துருக்காங்க. அது இந்த ஒரு கோவிலில் சோழர்களுக்கு அப்புறம் பாண்டியர்கள், விஜயநகரர்கள், நாயக்கர்கள், மராத்தியர்கள் இவங்கெல்லாம் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தற்போது நடைமுறையில் வந்து நம்ம கவர்மெண்ட், அது ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவங்களுக்கு கீழே தான் இப்போ இந்த கோவில் வந்து இருக்குங்க. இந்த கோவில் வந்து வருஷத்துக்கு 2 டைம் வந்து பெரிய திருவிழா மாதிரி 2 உற்சவம் வந்து நடத்துகிறாங்க. ஒன்று வந்து மகா சிவராத்திரி, இன்னொன்று வந்து ராஜராஜ சோழன் திருவிழான்னு சொல்லிட்டு 2 திருவிழா மட்டும்தான் இந்த கோவில் வந்து நடத்துகிறாங்க வருஷத்துக்கு.
அதுக்கப்புறம் சோழர்களோட கலாச்சாரம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா சோழர்களோட அரசாட்சி, படைபலம், சிற்பக்கலை, நடனக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை, இந்த அனைத்து விதமான கலைகளுக்கும் சரி, சோழர்கள் வாழ்ந்ததுக்கும் சரி, இந்த ஒரு கோவிலே இப்போ வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது.